அம்மா நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் மாதத்தின் 4வது மாதமான ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றியும் நாம் பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னாலே பலருக்கும் பயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆடி மாதம் ஒரு பூட மாதம், அதனால பல பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆடி மாதத்துல திருமணம் எந்த விதமான சுப காரியங்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த ஆடி மாதத்துல கோயில் திருவிழாக்கள் அப்படிங்கிறது அதிகமா நடக்கும். ஆடி மாதத்துல சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய கடகராசியில நுழைய போறாரு. ஜூலை மாதம் 16ஆம் தேதி கடகராசியில சஞ்சரிக்க போறாரு. கடகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணையறதால மங்களகரமான யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. சூரியனும் புதனும் இணையறதால புத ஆதித்ய யோகமும் இருக்குது. அதே வேளையில சூரியனும் சுக்கிரனும் இணையறதால சுக்கிர ஆதித்ய யோகமும் உருவாகுது. இந்த ஆடி மாதத்துல ஆடி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஆடி மாதம் 5 வெள்ளி இருக்குது, 4 செவ்வாய் இருக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஆடி மாதம் 5ஆம் தேதி கடகராசியில புதன் வக்கரம் அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில சுக்கிரன் போறாரு. கும்பராசியில சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று தான் இருக்கிறாரு. செவ்வாய் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. அதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நாம இனிமே பார்ப்போம். எந்த காரியமாக இருந்தாலும் பதறாத காரியம் சிதறாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அமைதியின் வழியிலே பலருக்கும் நல்வழி கூறுபவர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோட விரையாதிபதி சூரியனும் தனாதிபதி சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால ஓரளவு உங்களுக்கு தனவரவு அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் விரயங்களும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா விரையாதிபதி சூரியன் புதனோடு சஞ்சரிக்கிறாரு. அதனால விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சற்று கடினமாக தான் இருக்கும். உங்களோட வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமே உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தேவை அறிஞ்சு இந்த பொருள் வாங்கினா நம்ம வீட்டுக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கலாம். புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் இருக்கிறதால இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். மாத தொடக்கத்திலேயே குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குது. குருவும் செவ்வாய் இணைஞ்சு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதாலையும் சரி, குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதியுது. அதனால குரு பார்க்கறதுக்கு கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்பவும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் முடிவாகலாம். சுபகாரியம் பற்றி பேசுவீங்க, இல்லை ஒரு காது குத்து, இல்லை ஒரு கல்யாணம் முடிவு பண்ணுறது, வரன் பார்க்கறது, வீடு கட்டுறதுக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய ஆடி மாதம் முடிஞ்ச ஆவணி மாதத்துல தொடங்குறது, அதற்குண்டான முயற்சியில் எல்லாம் நீங்க ஈடுபடுவீங்க. தங்கு தடை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் விலக போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கிற வீட்டில் ஏதாவது பழுது பார்க்கறது, ஒரு லைட்டு மாற்றுறது, கதவு மாற்றுறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் செய்யலாம். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டபடியே செய்து முடிச்சிங்க அப்படின்னா செலவுகள் சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு திடீர் தனவரவு அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதத்தில். அதனால தெய்வ திருப்பணிகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு சென்று வருவதால் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனதில் நிம்மதியும் இருக்கும். கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதியே வக்கரம் அடைகிறார். புதன் ராசிநாதன் புதன் வக்கரம் பெறுவது உங்கள் ராசிக்கு நல்லதில்லை. ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்குமே தவிர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப தூர பயணம்லாம் போகவே வேண்டாம். முக்கியமாக கட்டாயமாக போய் தான் ஆகணும் அப்படின்னா போகலாம், இல்லைன்னா அதை நிறுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையும் அமைதியும் சற்று புதன் வக்ர காலத்தில் மட்டும் சற்று குறைஞ்சது மாதிரி தெரியும். ஒரு சில காரியங்கள்லாம் முடிவடைவது போல இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் நம்மளுடைய கையை விட்டு போயிடும். ஒரு தட்டை பணம் கேட்டிருந்தோம் அப்படின்னா தரேன்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் இல்லைப்பா முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் சற்று மனதை தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு வச்சுக்கணும். நம்ம தொழிலெல்லாம் பங்குதாரர்களால் தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கூட்டுத்தொழில் நடத்துகிறவங்கெல்லாம் சக பார்ட்னர்களை 2 பேரும் சரிசமமாக வேலை செஞ்சுக்கணும். ஒருத்தர் நான் வேலை செய்கிறேன், நீ சும்மா உட்காந்துருக்க, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு போட்டி போடுறது, இல்லை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பேசி தீர்த்துக்கணும். பணம் யார் அதிகமாக கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம். இதே மாதிரி வரக்கூடிய
கஸ்டமர்களுக்கிட்டையும் நல்ல பண்போடு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பணப்புழக்கத்திலையும் உங்களுக்கு பணப்புழக்கமும் சற்று குறைய தொடங்கும். எல்லா காரியத்திலையுமே யோசித்து செய்யணும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. ராசி 6க்கு அதிபதியான சனி வக்ரம் பெறுவது நல்லது தான். அப்படின்னாலும் திட்டமிடாத செய்யும் காரியங்கள்ல கூட உங்களுக்கு நீங்க எவ்வளவு திட்டமிட்டாலும் நடக்க முடியாத காரியம் கூட நீங்க திட்டமிடாத சும்மா சரி செஞ்சு வைப்போம் அப்படின்னு செய்கிற காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். அதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்க போகுது. வேலை தேடிக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வரக்கூடிய வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க. திடீர் உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கும். அதனால பெற்றோர்களும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் பஞ்சமாதிபதியாக சனி இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகளும் வரும் உங்களுக்கு. அது நண்பர்கள் மூலியமாக இருக்கலாம், இல்லை காதல் வழியிலையா இருக்கலாம், இல்லை வேறு விதமான பிரச்சனை. ஒரு வண்டி வாகனம் கேட்டிருப்பாங்க, இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலை வாங்கித்தர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதனால் கூட ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். சற்று அப்படியே பொறுமையோடு இந்த ஆடி மாதத்தை ஓட்டுறது தான் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு முடியாது, அப்படியே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது போன்ற நேரத்தில் சனி பகவானோட வழிபாடு மிக மிக அவசியம். சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமையில எள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மிக மிக நல்லது அப்படிங்கிறது அதிகம் நடக்கவும். இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது விரயம் அப்படிங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்பத்திலையும் பிரச்சனை வரும். கடுமையாக முயற்சி செய்து சில காரியங்கள்லாம் கைகூடாமல் போகலாம். அதனால் அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த பிரச்சனையால் மனமுடைஞ்சு போகலாம். அதனால் எந்த காரியத்தை நினச்சாலும் நினச்ச நேரத்தில் செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். உங்களுடைய தசாபுத்தி பலமிழந்தவர்களுக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உருவாகலாம். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடனை வாங்கி தான் அந்த கடனையே நீங்கள் அடைப்பீங்க. அப்போ கடன் தொகை அப்படிங்கிறது அதிகமாக போகுது. இந்த காலத்துலலாம் தொழிலை முன்னேற்றணும், தொழிலில் காசு பார்க்கணும், தொழிலில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அனுபவஸ்தர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவர்களோட பெரியவர்களோட ஆலோசனையும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மக்களுடைய செல்வாக்கு எந்தளவு இருக்கோ அந்தளவு தான் வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். அதனால் மக்களுக்கு எந்தளவு நல்லது செய்ய முடியுமோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஆதாயம் அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெயர் அப்படிங்கிறதே கிடைக்கணும்னா மேலதிகாரிகளையும் சரி, சக ஊழியர்களையும் சரி அனுசரித்து நடந்துக்கணும். உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செய்து கொடுங்க. மாணவர்களுக்கெல்லாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நிறைவேற போகுது. பெண்களுக்கெல்லாம் மாணவர்கள்லாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். இரவில் அதிகம் டிவி பார்ப்பது, பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவதை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. அதிகாலையில் எழுந்து படிப்பதை வழக்கமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா மறதி அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மறதி, கவனச்சிதறல் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். படித்தது ஞாபகம் இருக்காது. படித்தது ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பரீட்சையில் போய் உட்காந்தோன்னா ஞாபகம் வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும். எந்த ஒரு பாடத்தில் சந்தேகம் அப்படின்னா அதை உடனுக்குடன் ஆசிரியர்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தயக்கம் மட்டும் மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நேரடியாக மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிஞ்சுக்கிறது தான் நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சக பாலினத்தவருடன் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சவாலான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவு பொருளாதார தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதுமே ஆணைமுக பெருமான வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஆடி பூரத்தன்னைக்கு அம்பாள் கோயிலில் வளையல் அலங்காரம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு நடக்கும். அந்த அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. திருமணமாகாத கன்னி பெண்களும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களும் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் திருமணமாகும், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே சற்று விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.